போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நூல்வெளி சீரிஸோட 11வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 4ல் இருக்க கல்வியே அழகுன்னு படப்பகுதியில் உள்ள குமரகுருபரரை பற்றின நூல்வெளியை பார்க்க போகிறோம். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், தூக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகியன இவற்றுள் சிலவாகும். மக்கள் வாழ்வுக்கு தேவையான நெறிகளை சுட்டிக்காட்டுவதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது. கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன. இந்நூலில் 13ஆம் பாடல் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குமரகுருபரரோட காலம் பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இது ஒரு பாயிண்ட்டு. 17ஆம் நூற்றாண்டு. இந்த குமரகுருபரரோட இந்த நூற்றாண்டு இருக்கு இல்லையா, காலம், இதை அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். 17ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்திருக்காரு. அதில் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக வாங்க. கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், தூக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இதை சிற்றிலக்கியங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டும் இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், தூக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்வுக்கு தேவையான நெறிகளை வகுத்து கூறுவால் தான் இது நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களின் வாழ்வுக்கு தேவையான நெறிகளை வகுத்து கூறுவதால் தான், சுட்டி காட்டுவதால் தான், வகுத்து சுட்டி காட்டுவதால் தான் இது நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதனால தான் இது நீதிநெறி விளக்கம் அப்படின்னு பேர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இருக்கான். இந்த நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க, பார்த்துக்கோங்க. 102 வெண்பாக்கள். இந்நூலில் 13ஆம் பாடல் இங்கு நமக்கு பாடமாக தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13ஆம் பாடல் இங்கு நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 4ல் இருக்க புத்தியை தீட்டு என்னும் பாடப்பகுதியில் உள்ள ஆலக்குடி சோமு அவர்களை பற்றின நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ்பெற்றவர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். இவரது திரையிசை பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ்பெற்றிருந்திருக்காரு. இவர் சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. அதனால தான் இவருக்கு ஆலங்குடி சோமு அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இவர் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 4ல் உள்ள பல்துறை கல்வி என்னும் பாடப்பகுதியில் உள்ள திரு கல்யாண சுந்தரனார் அவர்களை பற்றின நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். திரு என்று அனைவராலும் குறிப்பிடப்படும் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர். சிறந்த மேடை பேச்சாளர், தமிழ்த்தென்றல் என்று அழைக்கப்படுபவர். இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவரது இளமை விருந்து என்னும் நூலிலிருந்து சில பகுதிகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். திரு அவரோட முழு பெயர் என்னன்னா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். திரு முழு பெயர் என்னன்னா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் தான் இவரோட முழு பெயர். இது எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இது ஒரு பாயிண்ட்டு. இவர் அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலனுக்காகலாம் ஈடுபட்டு தன்னை அர்ப்பணித்தவர் இந்த திரு கல்யாண சுந்தரனார் அவர்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். எதுக்கு? சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவராம். இவர் சிறந்த மேடை பேச்சாளர். இது நமக்கே தெரியும் இல்லையா, சிறந்த மேடை பேச்சாளர். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸர்லாம் கேட்டிருக்காங்க. சிறந்த மேடை பேச்சாளர் யாருன்னா திரு கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான். இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா, இவரோட நூல்கள் ரொம்ப முக்கியம். நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு. இந்த நூலுக்கான ஷார்ட்கட் எல்லாமே நம்ம வேறு ஒரு சீரீஸாகவே பார்க்கலாம். ஷார்ட்கட் எல்லாமே இப்போ நான் சொல்கிறது மட்டும் நல்லா காதால் கேட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டே வாங்க. இது ரொம்ப முக்கியம். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும்,
பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல். இந்த பொதுமை வேட்டல்னு வந்தாலே திரு கல்யாண சுந்தரனார் அவர்கள் எழுதின நூலாக தான் இருக்கும். அப்புறம் முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு இவர். இவரது இளமை விருந்து என்னும் நூலிலிருந்து சில பகுதிகள் தொகுத்து இங்கு நமக்கு பாடமாக தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 4ல் உள்ள ஆன்றா குடிவிருத்தல் என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். பீசா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்கள் ஒருவர். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார். இவர் எழுதிய ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பீசா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களில் ஒருவரான். இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காரு. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காரு இந்த பீசா குப்புசாமி அவர்கள். இது 2வது பாயிண்ட்டு. இவர் ஜெயகாந்தன் இருக்கார் இல்லையா, ஜெயகாந்தனோட நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் எழுதிய ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி இங்கே தரப்பட்டிருக்கு. எந்த பகுதியிலேருந்து? ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். இது கூற்று காரணத்தில் கேட்பாங்க, அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு நூலில் இருக்கார், அதை சொல்லியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் எது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். முதல்ல குமரகுருபரரோட காலம், அதாவது 17ஆம் நூற்றாண்டு, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவர் எழுதிய கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அவரோட நூல்கள் செலவாகுமா, இதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இதில் கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இருக்குது, இதுவும் ரொம்ப முக்கியம். இது மனித வாழ்வுக்கு தேவையான நெறிகளை சுட்டி காட்டுவதால் இது நீதிநெறி விளக்கம் என்று பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலங்குடி சோமு அவர்களை பற்றின நூல்வெளியில் என்ன ரொம்ப முக்கியமாக என்ன இருக்குது அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்காரு. அப்புறம் ஆலங்குடியில் பிறந்திருக்காரு. அதுதான் இந்த நூலிலே இவரை பற்றின கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. அடுத்து திரு கல்யாண சுந்தரனார் அவர்களை பற்றின நூல்வெளியை பார்க்கலாம். ஒரு சின்ன ரிவிஷனாக என்னென்ன பாயிண்ட் முக்கியம் அப்படிங்கிறது. திருவிக்காவோட அந்த இயற்பெயர் ரொம்ப முக்கியம். திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். அவர் எதில் ஈடுபாடாக இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர். இந்த சிங்காரவேலரும் இந்த தொழிலாளர் நலனுக்கு இவரும் சிங்காரவேலர்லாம் சேர்ந்து கலந்து கொண்டு பாடுபட்டிருப்பாங்க. சிறந்த மேடை பேச்சாளர், இது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் இவரோட நூலும் ரொம்ப முக்கியம். இந்த நூல்களில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவார். இவரோட சிறப்பு பெயரும் ரொம்ப முக்கியமானது. இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் நம்ம அடுத்த நூல்வெளியில் பீசா குப்புசாமி அவர்களை பற்றின என்னென்ன முக்கியமானது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒன்றும் இல்லை, பீசா குப்புசாமி சிறுகதை ஆசிரியராக இருந்திருக்காரு. இவர் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூல் எழுதியிருக்காரு. ஜெயகாந்தனோட நெருங்கி பழகி ஜெயகாந்தனோட பல்லாண்டு என்னும் நூல் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலிலிருந்து இது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த நூலில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 4ல் உள்ள நூல்வெளிஸை பார்த்தோம். நாளைக்கு இயல் 5 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.